இந்த வீடு சாதாரண வீடு அல்ல. இது தேவன் தங்க விரும்பும் இடம். ஆனால் சில நேரங்களில் நம்மால் கவனிக்கப்படாத ஒரு காரணத்தினால் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் தடுக்கப்படுகிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எதற்கென்று தெரியாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிறது. மனம் அமைதி இல்லாமல் இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு பாரம் இருக்கும். இதற்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் இருக்கலாம். அது இந்த வீட்டில் தேவனை தேடும் ஒரு இடமில்லாதது. வேதாகமம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் என் நாமத்தினால் அழைக்கப்படுகிறவர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டு ஜெபித்து என் முகத்தை தேடினால் அப்பொழுது தேவன் கேட்டு ஆசீர்வதிப்பார். ஆனால் கேள்வி என்னவென்றால், நம்ம வீட்டில் நாம் உண்மையாகவே தேவனை தேடும் ஒரு இடம் இருக்கிறதா? நம்ம வீட்டில் எல்லாவற்றுக்கும் இடம் இருக்கிறது. சாப்பிட இடம் இருக்கிறது, தூங்க இடம் இருக்கிறது, உறவாட இடம் இருக்கிறது. ஆனால் தேவனோடு பேசுவதற்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கிறதா? அதைத்தான் நீங்கள் இன்றைக்கு கவனிக்க வேண்டும். உங்கள் வீட்டுல ஒரு சிறிய இடமாவது, அது ஒரு மூலையாக இருந்தாலும் பரவாயில்லை. அது பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அந்த இடம் ஜெபிக்கப்படும் இடமாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில்தான் நீங்கள் தினமும் உட்கார்ந்து தேவனோடு பேச வேண்டும். அங்கேதான் உங்கள் மனதை திறந்து சொல்ல வேண்டும். அங்கேதான் உங்கள் கண்ணீரை வெளிப்படுத்த வேண்டும். ஏனெனில் ஒரு இடத்தை தேவனுக்காக ஒதுக்கினால் அது சாதாரண இடமாக இருக்காது. அது பரிசுத்தமான இடமாக மாறும். வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், மனுஷர்கள் தேவனை சந்தித்த இடங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இடங்களாக மாறின. அதேபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த அனுபவத்தை பெறலாம். நீங்கள் தினமும் அதே இடத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தால் அந்த இடத்தில் தேவனின் சந்நிதி நிலைநிறுத்தப்படும். முதல் சில நாட்கள் ஒன்றும் உணரப்படாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் விடாமல் ஜெபித்தால் ஒரு நாள் அந்த இடத்தில் உட்காரும் போது உங்கள் மனம் தானாக அமைதியாகும். கண்ணீர் வந்தாலும் அது வீணல்ல. அது தேவன் உங்களை தொடும் ஒரு அறிகுறி. உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஜெப இடத்துல நீங்கள் நிலைத்திருந்தால் அந்த பிரச்சனைகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஏனெனில் ஜெபம் நடைபெறும் இடத்தில் இருள் நிலைத்திருக்க முடியாது. நீங்கள் கவனிக்க வேண்டும். சில வீடுகளில் சண்டை அதிகமாக இருக்கும். சில வீடுகளில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். சில வீடுகளில் முன்னேற்றமே இல்லாமல் இருக்கும். அந்த வீடுகளில் ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும். அது ஜெபத்தின் இருப்பு. இப்பொழுது நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என் வீட்டில் ஒரு இடம் தேவனுக்காக என்று. அந்த இடத்தில் நீங்கள் தினமும் சில நிமிடங்களாவது செலவிட்டால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் வீட்டில் அமைதி வர ஆரம்பிக்கும். உங்கள் மனம் சாந்தமாகும். உங்கள் குடும்பத்திலே மாற்றம் தெரியும். முக்கியமாக தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் அளிக்க ஆரம்பிப்பார். நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ அது மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஆனால் ஒரு விஷயம் மறக்காதீர்கள், அது தொடர்ச்சி. ஒரு நாள் மட்டுமல்ல, தினமும். உங்களுக்கு நேரம் இல்லை என்று தோன்றலாம். ஆனால் 5 நிமிடங்களாவது போதும். உண்மையுடன் ஜெபித்தால். இப்போதே உங்கள் வீட்டில் அந்த இடத்தை தேர்ந்தெடுக்குங்கள். அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே உட்காரும் போது தேவன் இருக்கிறார் என்று நம்புங்கள். பிறகு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று. தேவன் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்திற்கு சமாதானம் அளிப்பாராக. உங்கள் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றுவாராக. நீங்கள் அந்த ஒரு இடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தால் உங்கள் வீடு முழுவதும் ஆசீர்வாதத்தின் சாட்சியாக மாறும். ஆமென்.